இந்துத்துவ பார்ப்பனிய சிந்தனைகளோடு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தின் தொடக்கம் இருந்தது, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சில பகுதிகள் இருந்ததுன்னா அதன் நீட்சியாக தற்போது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவின் செயல்பாடுகளும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்போதுல இருந்து ஏற்பட்ட பிடர்ச்சி அப்படின்றது என்னன்னா ஒற்றிடம் தடம் புரன்றது இல்லை. இப்போ எதை ஆரம் வீரப்பன் விதைக்கிறாரோ எம்ஜிஆருடைய ஆசீர்வாதத்தோட அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தொடர்ச்சி வருது. நீங்க வந்துட்டு அண்ணா இருக்கும் போதும் கலைஞர் இருக்கும் போதும் எம்ஜிஆர் முதல் முறையா வரும்போதும் பாத்தீங்க அப்படின்னம்னா எத்தனை அஇஅதிமுகனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நெத்தில பொட்டு குங்குமம் இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வளருது. நான் என்ன சொல்ல வரேன்னா அதான் அந்த திருமாவளவன் அவர்கள் பேசுவதனுடைய அந்த மைய கருத்து என்னன்னா எதிர்நிலையை உண்டாக்கியது. அதைத்தான் நானே இதில் வந்துட்டு இந்த இதில் தீவிரமாக நான் விசாரித்து பேசிட்டு தான் நான் வந்திருக்கேன். இது என்னோட சொந்த சரக்குன்னு நினைக்காதீங்க. நான் திராவிடர் கழகத்தில் இருந்தது உண்மை, இதெல்லாம் பார்த்தது உண்மை எல்லாமே. நானெல்லாம் மோர் ஆஃப் எம்ஜிஆர் பற்றாளன், ரசிகன்றதை விட பற்றாளன். ஏன்னா அவர் ஈழத்துக்காக பண்ணதெல்லாம் பெரிய விடயம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எப்படியாப்பட்டதுன்னு. இவர் அங்கே சொன்னார், மோகன்தாஸ் அப்படின்னு கூட வர சொன்னார். மோகன்தாஸ் பறித்து வச்சுருந்த போது வந்து இறங்கினார், திருப்பி கொடு அப்படின்னாரு. கைப்பற்றதுக்கு மேலே அதிகமாக எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்தாச்சு. அங்கே அசோகா ஹோட்டலில் சிறை வைக்கப்பட்டிருந்த போது எம்ஜிஆர் டிஃபன் பண்ணது, நீ எதை நினைக்கிறீங்களோ நீங்கள் அதன்படி நில்லுங்க, உங்களுக்கு நான் துணை நிற்பேன்னது. அந்த 4 கோடி ரூபாய் மிட்ஸி டிரான்சாக்ஷனில் ஆயுதம் வந்தது. வீரசிங்காவில் அடித்து 110 இராணுவத்தில் ஈழத்தமிழர். நான் சொல்லுவேன் எப்போதுமே, எதிர்காலத்தில் ஈழம் அமைந்து திருகோணமலை தலைநகர் ஆகும்போது தலைநகரனுடைய மையத்தில் எம்ஜிஆர் சிலை இருக்கும்னு பேசினவன். அப்படிதான் புலிகள் நினைச்சாங்க, அப்படிதான் தலைவர் நினைச்சாரு, அப்படிதான் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை. நான் என்னன்னா திருமாவளவனுடைய அந்த இதை பேச்சு கேட்டு எதிர்ப்பு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு எதிர்நிலையை கொண்டு போகுது அப்படின்றதா. இப்போ இதை வந்துட்டு இது இந்த கலைஞர் எம்ஜிஆர் அந்த டஸ்ஸில் இல்லைன்னா ஆரம் வீரப்பன் இதை பேசியிருக்க முடியாது. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல அதன் தொடர்ச்சி இப்போதும் இருக்கா? ஆமா, இப்போ இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் தான். இப்போ ஒரு ஏற்புடைமை இருக்குல்ல, அதிமுககாரங்க பாதி பேருக்கு தான். துரையெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. துரையும் அண்ணன் அவங்களாம் ஏத்துக்க சொல்லுங்களேன், பாஜகவை பார்த்தோம், ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை, தொழிலாளர் உரிமை, தொழிலாளர் நலன் அப்படின்ற அந்த இதுவும் தமிழர் பண்பாடும் சேர்ந்த ஒரு கலவை தான் அஇஅதிமுகவே. அஇஅதிமுக நிறைய பேர் தெரியும். நான் சொல்லுவேன், திமுகவுக்கும் அதிமுக கரை வெட்டியை தவிர வேற என்னடா வித்தியாசம்னு கேட்பேன். அந்த மாதிரி இந்த கட்சிகள் இவங்க சொல்லுவாங்க, மேல அடிச்சுக்கிறாங்க எல்லாருமே. இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சதுனால நீர்த்து போயிடுச்சு. இல்ல இந்த அளவு இப்போ என்ன சொல்றாங்க, எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான், திமுகவை ஒழிப்பதுதான் ஒரே இலக்கு. இது ஒரு அரசியல். அது இல்ல விஜய் சொல்லிட்டு போலாம், அவருக்கு தெரியாது, அவர் வராரு பேசுறாரு, இவங்களுக்கு என்ன இருக்குது? ஓகே, அப்ப அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. திமுக வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல இவங்க வீக்கா இருக்கிறாங்க இல்லையா? வேற என்ன அரசியல் அவங்க கை கொண்டிருக்க முடியும்? எந்தெந்த இடத்துல தமிழ்நாடு பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரே கர்நாடகால உட்கார்றான்ல, காவிரி நோனே 2 பேரும் ஒரே இடத்துல நிக்கிறான்ல. அப்புறம் அந்த ஆடு தாண்டி அந்த அணையை கட்டணும் போது மேக டாக்டர் போது எல்லாம் ஒண்ணு நிக்கிறான்ல. அந்த மாதிரி இங்க திமுக அதிமுக நிக்க சொல்லுங்க பாப்போம். நான் என்ன கேட்கிற செல்வி, ஜெயலலிதா பண்ணும் போது நேரடியா எதிர்த்து எழுதுறேன். எப்படி நீங்க சொன்னீங்க கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது கருணாநிதியால், இந்த சீஃப் மினிஸ்டர் எழுதினவன், அது சரியாது. ஓகே, திரு ஷியாம், திரு எம்ஜிஆர் திருமிகு ஜெயலலிதா முன்வச்ச அதே திமுக எதிர்ப்ப, திரு கருணாநிதி எதிர்ப்ப இப்போதும் இருக்கக்கூடிய அதிமுக முன்வைக்கிறது. அரசியல் ரீதியாக அந்த கட்சிக்கு பலம் தராதுன்னு திரு ஐயநாதன் சொல்றாரு. எதிர்ப்பு அரசியல் என்பது நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். காமராஜர் எதிர்ப்பு என்பது அண்ணாவின் அரசியலாக இருந்தது, கலைஞர் எதிர்ப்பு என்பது அதிமுகவின் அரசியலாக இருந்தது. இப்போ மோடி எதிர்ப்பு என்பது நமது அரசியலாக இருக்கிறது. பாஜக எதிர்ப்பு நீங்க எடுத்துக்கங்க. திருமா சொன்னதுல நான் பார்ப்பனியத்தை தான் பார்க்கிறேன். இல்ல அதுலதான் சமரசம் அடைஞ்சு அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறது கொஞ்சம் இலகுவா இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறதையும் திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சது அது இருக்குல்ல, அதையும் நீங்க பேசணும்ல. அரசியல் நிலைப்பாடுகளுக்காக நீங்க இப்படியான விமர்சனங்கள் வைக்கிறீங்கன்னா அது வேற விஷயம். வாஜ்பாயை ஒரு ஓட்டுல கவுத்தது ஜெயலலிதா, அதே வாஜ்பாய் ஏன் கலைஞர் கொண்டு வந்தாரு திருப்பி? அது அப்படி பார்க்க கூடாது. அதாவது இப்போ நாங்க எங்க காலத்துல காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் 67 என்னோட காலேஜ் டேஸ், 69 திமுக நாங்க முரண்பட்டதுக்கே காரணம் என்னன்னா 25 MP ஆதரவு கொடுத்ததுதான். இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுத்தாரு, இல்லைன்னா அது ஆட்சி போயிருக்கும் அப்பவே. ரைட்டா? அப்புறம் 71 ஏன் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி? ரைட்டு. 77 இந்திரா காந்தி கொலை முயற்சி வழக்கு திமுக பேர்ல, கலைஞர் நாவலர்லாம் அக்யூஸ் லிஸ்ட், மதுரை செஷன்ஸ்ல வழக்கு நடக்கு. 80 ஏன் கூட்டணி? அதே தவிர எம்ஜிஆர் செஞ்சிருப்பாரு.
மாறி மாறியான நிலைப்பாடுகள். உலக தமிழ் மாநாடு வந்து அதுவும் இந்திரா காந்தி அம்மையாரும் அழைத்து சிறப்பளித்தார். அப்ப ரெண்டு பேருக்கு இதே இல்லை. இந்திரா காந்தி அம்மையாருக்காகவே ஒரு இடைத்தேர்தலில் போட்டி போடக்கூடாது, இறந்து போன கட்சி அந்த வேட்பாளரோட கட்சி தான் போட்டி போடணும்னு ஒரு புது கான்செப்டே சொன்னாரு எம்ஜிஆர். அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா? அது அல்ல, பார்ப்பனியம். இதுதான் கேள்விங்க. இல்ல, RSS கடுமையாக எதிர்த்தவர் தான் எம்ஜிஆர். ஆமா, நானே வந்து சொல்லியிருக்கேன். அண்ணாவோட அண்ணா பத்திரிகையில இருந்தது துரைகரனாவுக்கு தெரியும். இப்ப இதுதான் RSSனா நான் வெறுக்கிறேன்னாரு. நம்ம ஜீவாவோட பேட்டிகளே நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் குறிப்புகளோட தான் இருக்கு எல்லாமே. அதாவதுங்க, பார்ப்பனியம்னா ஜாதி மனப்பான்மை, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா. பார்ப்பனியம் இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்கா இல்லையா? மனசாட்சியோடு சொல்லுவோம். மேல் ஜாதி இந்துக்கள் தாழ்த்தப்பட்டவர்களை அடக்குறாங்களா இல்லையா? ஆமா ஆமா, அததான் பார்ப்பனியம். பெரியாரோட வாதம் கட்டுடைப்பு வாதம், அதெல்லாம் கை கொள்றதுக்கு இங்க எந்த அரசியல் கட்சிக்கு திராணி கிடையாது. கடவுள் மறுப்பு, ஜாதி மறுப்பு, மத மறுப்பு, தாலி மறுப்பு எல்லாமே கட்டுடைப்பு வாதம். இங்க எல்லாம் காம்ப்ரமைஸ். அண்ணாவே காம்ப்ரமைஸ் தான். அண்ணாவே வந்து ஒன்றே குலம் ஒருவனை தேவன்ல காம்ப்ரமைஸ். அதுக்கு பிறகு நான் வந்து பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டேன், பெரியார் மாதிரி பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேங்கிறதுல காம்ப்ரமைஸ். எங்க கல்லூரி காலகட்டத்தில் முதலமைச்சர் ஆன பிறகு மும்மொழி கொள்கைக்கு முன்னாடி வந்து மீண்டும் ஒரு முறை நாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினோம். தனித்தமிழ்நாடு கொடி ஏத்தினாங்க கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல. அண்ணா தான் தலையிட்டாரு. அப்ப சொன்னதா அண்ணன் கரண்டி உதாரணம். நான் வந்து இப்ப வந்து கை நிறைய சாதத்தோட ஒரு கரண்டியை வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது சாதங்கிறது ஆட்சி. இதுக்கு முன்னாடி எம்டி கரண்டி வச்சிருந்தேன், காலி கரண்டி. காத்துல வீசி வீசி சண்டை போட்டேன். இப்ப அப்படி நீங்க வீச சொன்னீங்கன்னா சாதம் சிந்தி போயிருந்தாரு. இதெல்லாம் உதாரணம் இல்லையா? பார்ப்பனியம் என்பது உயர் ஜாதி, உயர் ஜாதிக்கு கீழே மேட்டுக்குடி மனோபாவம், உயர் ஜாதி தான் டாமினேஷன் சொல்றது, இது பார்ப்பனியம். அப்படி வந்து 1967 இருந்து இன்றைய வரைக்கும் திராவிட கட்சிகள் எதுவுமே அப்படி இல்லை. திருமா சொன்னத பார்ப்பனிய இந்து மத எதிர்ப்பு அப்படின்ற அந்த கோட்பாடு சிந்தனைகளோட பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கா? அவரு சொல்றாரு திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர்னு எம்ஜிஆர் மேல குற்றம் சாட்டுறாரு. அவர் பார்ப்பனிய பெண் திராவிட இயக்கத்தின் தலைவராக மாற பாதை வகுத்து தந்தவர்னு சொல்றாரு. ஆனா திராவிட இயக்கத்தின் நீட்சி எம்ஜிஆர் சொன்ன அதே ஆசிரியர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாமம்னு சட்டமன்றத்தில் சொன்னதை அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆசிரியர் வீரமணி, ஜீவாவுக்கு தெரியுமா? அப்போ அது இது இல்லைங்க, பாயிண்டே இது இல்ல. திரும்ப வந்து ஏன் இப்படி சொன்னாருங்கிறது பாயிண்ட். அதைதான் நான் திருப்பி சொல்றேன். அவர் இப்ப இருக்கிற அரசியல் சூழலுக்கு எப்படி வாஜ்பாய் கலைஞர் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இவர் அரசியல் சூழலுக்கு பேசுறாரு. ஓகே, பாஜக எதிர்ப்புக்கு இப்போ அதிமுக அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் திருமாவளவன். தராசியாம் சார் அந்த வார்த்தை தான் முதல்ல வைக்கிறாங்க. இப்போதைக்கு திமுகவை பலப்படுத்தணும், திமுக மட்டும்தான் திராவிட கட்சி அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட். திமுக கூட்டணியில விசிகாவை பலப்படுத்திக்கணும். அது பவர் பாலிடிக்ஸ்ல அந்த நோக்கத்துல அவர் பேசியிருக்கலாம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் தலைவர்களுக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி காப்பாற்றப்படணும் உணர்வு இருக்கு அப்படின்ட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. எந்த அதிமுக? இப்ப எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுகவே அழிஞ்சு போயிடக்கூடாது, ஏன்னா தமிழ்நாட்டின் அரண்கிறது திமுகவும் அதிமுக தான் பேசினது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன். அதை வந்து அவரே பதிவு செஞ்சிருக்காரு. இப்ப நமக்கு வந்து நோக்கம் என்னன்னா, இப்ப இந்த விஷயத்துல வந்து நம்ம நுட்பமா கவனிக்கிறது, எல்லாருக்கும் அதே திராவிட சமூக நீதி சிந்தனை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் புள்ளிகள்ல மாறுபட்டு அதை ஆய்வு செய்யும். இப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னா, அதிமுகன்னு ஒரு கட்சி உருவாகாமல் இருந்திருந்தா தமிழ்நாட்டின் நிலை எப்படி இருந்திருக்குன்னா, திமுக வெர்சஸ் ஸ்தாபன காங்கிரஸ், திமுக வெர்சஸ் சுதந்திரா கட்சி, திமுக வெர்சஸ் ஜனசங்கம், இப்படி ஒரு நிலை போயிருக்கும். இப்படி தேசிய கட்சிகள் இந்துத்துவ கட்சிகள் இல்லாத ரெண்டுமே திராவிட கட்சிகள் ஒரு நிலையை உருவாக்குனது எம்ஜிஆர் தான். ஆனா இதை பதிவு செஞ்சது யாரு தெரியுமா? கலைஞர் கருணாநிதி. கலைஞர் இதை பதிவு செஞ்சாரு. அவர் சண்முகநாதன் உள்ள நுழைச்சதுனாலதான் ஜெயலலிதாவுக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த அரசியலும் மாறி இருக்குமோ? அதாவது ஜெயலலிதாமையாரை கொண்டு வந்ததுல எம்ஜிஆருடைய பங்கு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரை விட கிடையாது. அவர் அந்த முஸ்லிபுத்தன் வந்து அந்த கேடயத்தை அந்த வாளை வந்து மாத்தி மதுரை ரசிகர் மன்ற இதுல கொடுக்கறத வச்சு ஜெயலலிதா அடுத்த தலைவர் அடையாளம் காட்டினதா சொல்றாங்களே ஒழிய, எம்ஜிஆர் ஒருபோதும் தன்னுடைய எந்த இதுலயுமே என்னுடைய வாரிசு ஜெயலலிதா, ஜானகினோ, ஆர்.எம். வீரப்பனோ, திருநாவுக்கரசனோ அவர் ஒருபோதும் சொல்லல. இன்னும் சொல்ல போனா பக்கத்துல நிக்க வச்சாரு. அதனால செங்கோல் கொடுத்தது அந்த போட்டோ மதுரை ரசிகர் மன்றத்துல கொடுத்தது. ஆமா, முஸ்ரிபுத்தன் செய்யறான். முஸ்ரிபுத்தன் வந்து இப்படி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான்.
அது ஜெயலலிதாட்ட அவருக்கு அடுத்த ஆட்சிங்கிற மாதிரி கொடுக்கறதா தெரியும். அதனால நான் ஜெயலலிதாவுடைய கான்செப்டுக்கு எம்ஜிஆர் பொறுப்பாக மாட்டார். அது ஒரு விஷயம். ஏன்னா நீங்க கேட்டீங்க பாருங்க, ஒரு பிராமண தலைவரை உருவாக்குனது எம்ஜிஆர்னா தனக்கு பிறகு ஜெயலலிதாங்கிற கான்செப்டுக்குள்ள அவர் சொன்னதா எந்த வித உயில் பத்திரமோ திரும்ப சொல்ற முக்கிய புள்ளி அதுதான். ஆர்ப்பணியத்தின் தொடர்ச்சியாக ஜெயலலிதாவின் முகமாக அதை வந்து வராது. ஜெயலலிதாவுமே 69% இடஒதுக்கீடு சங்கராச்சாரிய கைதுன்னு போகும்போது திராவிட கட்டமைப்புக்குள்ள அவங்க வந்துட்டாங்கிறது ஒரு விஷயம். தொடக்கத்துல நீங்க சொன்ன கர சேவையில இருந்து அதுக்கப்புறம் அவங்க நிலைப்பாடுகள் மாறி இல்ல, அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்துட்டு ஒண்ணுமில்லாத போய் எல்லாருமே விடுவிக்கப்பட்டாங்களா? அப்ப என்னாச்சு? சரி.